மேலைக்கோட்டவாசல் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழா 3ஆம் நாள் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்பு. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் மேலவாசல் அருள்மிகு பிரசன்ன விநாயகர் மற்றும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. வெள்ளையர்கள் காலத்தில் இந்த இடம் கோட்டையாக அமையப்பெற்று வெள்ளையர்களின் காவல் நிலையமாக செயல்பட்டு வந்தது. கோட்டையின் கீழே விநாயகர் மற்றும் முருகப்பெருமான் சன்னதிகள் அமைந்துள்ளது. காலப்போக்கில் கோட்டை சிதிலமடைந்திருந்தாலும் இக்கோவில் மக்களின் பயன்பாட்டில் உள்ளது. இங்கு அருள்மிகு பிரசன்ன விநாயகர் மற்றொன்றில் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி அருள்பாலிக்கின்றார். மேலும் வள்ளி தேவசேனா சமேத ஆறுமுகப் பெருமான் தனிச்சன்னதியில் அருள்பாலிக்கின்றார். இங்கு ஆண்டுதோறும் கந்தசஷ்டி திருவிழா 7 நாட்கள் சிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த ஆண்டிற்கான கந்தசஷ்டி திருவிழா கடந்த 22ஆம் தேதி துவங்கியது. தினமும் காலையில் யாகசாலை பூஜைகளுடன் அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. சஷ்டி திருவிழாவின் 3ஆம் நாளான இன்றைய தினம் காலை நடை திறக்கப்பட்டு காலசந்தி பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சஷ்டி மண்டபத்தில் கும்ப பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் சங்கல்பம், மூலமந்திர ஹோமம், பூரணாகுதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உச்சிகால பூஜைக்காக மூலவர் மற்றும் ஆறுமுகருக்கு 16 வகையான அபிஷேக பொருட்களான மா பொடி, மஞ்சள் பொடி, வாசனை பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், கரும்புச்சாறு, விபூதி, அன்னம், பன்னீர், சந்தனம் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு உற்சவருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது.